கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான தேவாதி தேவனும் ஆச்சரியமான கர்த்தாதி கர்த்தரும் அற்புதமான நமது இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு சகல துதிகணம் மகிமையாவும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் யாவருக்கும் என்றென்றும் மாறாத பரிபூர்ணமான நமது அன்பின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அதி உன்னதமான இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் ஒரு வசனத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவ விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் ஊழியக்காரர்களை நன்றாய் கண்டு அறிந்து கொள்வதற்காகவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 18 வசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. நான் வாசித்த இந்த வசனத்தில் அவள் பரிசுத்த ஆவியினாலே, அதாவது மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காண்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பு சுமார் 650 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 7 அதிகாரம் 14 வசனத்தில் உள்ளதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று அறிவித்ததை காண்கிறோம். இது கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை. மீண்டும் கூறுகிறேன், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறதை காண்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேலாய் பூமிக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் காபிரியேல் தூதன் யாக்கோபினிடத்தில் கூறுவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனம், அவன் இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அடுத்தபடியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கன்னிகை அல்லது கன்னிப்பெண் என்றால் யார்? பார்த்து விடுவது நல்லது. பழைய ஏற்பாடு எபிரிய மொழியில் எழுதப்பட்டதால் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 16 வசனத்தில் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னி பெண்ணுமாய் இருந்தாள். இவள் யார் என்றால், ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்காள் என்பதை காண்கிறோம். நான் வாசித்த பழைய ஏற்பாட்டின் இப்பகுதியில் வரும் கன்னிகை என்பதற்கான எபிரேய சொல் அல்மா. இதன் பொருள் கன்னிகை திருமணமாகாத பருவ வயதுடைய பெண் என்பதாகும். புருஷனை அறியாத கன்னிகை என்பதற்கு எபிரேயத்தில் பெதுலா என்ற குறிப்பான சொல்லும் உண்டு. ஆனால் பருவ வயதடைந்த பெண் என்று பொருள் கொள்ளத்தக்கதான அல்மா என்ற சொல்லியே இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்கக்கூடிய சொல்லாகும். சிந்தியுங்கள். இரண்டாவதாக, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய மத்தேயு கன்னிகை என்ற பொருள் தரும் பர்த்தனோஸ் என்ற கிரேக்க சொல்லையே பயன்படுத்துகிறார். இங்கு பருவ வயதுடைய பெண் என்ற சாதாரண பொருள் இல்லை. எனவே
புருஷனை அறியாத கன்னிகையாகவே, மீண்டுமாக கூறுகிறேன், புருஷனை அறியாத கன்னிகையாகவே மரியாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசவித்தாள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே அப்போஸ்தலனாகிய மத்தேயு கன்னிகை என்ற பொருள் தரும் பர்த்தனோஸ் என்ற கிரேக்க சொல்லை பயன்படுத்துகிறார். மத்தேயு 1 அதிகாரம் 23 மத்தேயு கன்னிகை என்ற சொல்லுக்கும் இமானுவேல் என்பதன் பொருளுக்குமே மிக அழுத்தம் கொடுக்கிறார். இப்பொழுது நாம் அனைவரும் கன்னிகை என்ற எபிரேய சொல்லின் அர்த்தத்தையும் பிறகு கிரேக்க மொழியில் கன்னிகை என்ற சொல்லின் அர்த்தத்தையும் ஓரளவுக்கு ஆராய்ந்து கற்றறிந்தோம். இப்போது நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து யார் என்று. நான் மீண்டுமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 18 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால், மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இது மிக முக்கியமான அறிக்கை. உங்களுக்காக நான் வாசித்து விட்டேன். நீங்கள் இப்போது அறிக்கை செய்யுங்கள், பரிசுத்த ஆவியினாலே வந்து பிறந்தவர் யார் என்று. நான் அறிக்கை செய்கிறேன், அவர் எனக்குள் வாழ்வதினால் அவர் எனக்காக. எபிரேயர் 2 அதிகாரம் 14 ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். நான் இந்த வசனத்தின்படி நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால் பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதா, மீண்டுமாக கூறுகிறேன், பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதா என் ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சிப்பதற்காகவே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எனக்காக மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எனக்காக இந்த உலகத்தில் முதல் வருகையில் வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நான் அறிந்ததால் உங்களுக்கு ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அவர் யார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்துகிறார். இதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே நான் வாசிக்கிறேன். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரம் 8 வாசிக்கிறேன். நீங்கள் கேளுங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமேன், அல்லேலூயா. ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரே பிதா உண்டு. அவரே முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்கள். நாங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். நான் இப்போது ஒரு வசனத்தை வாசித்து விடுகிறேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, இது உங்களுக்கு அழைக்கப்படும், உங்களுக்கு பேசப்படும். இது ஒரு எக்கால சத்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 21 அதற்கு இயேசு 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 என்று அழைக்கிறார்கள் இப்பொழுது இருக்கும் ஊழியக்காரர்கள். நான் அப்படி அழைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. நான் வாசிக்கிறேன், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஸ்ரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 23 வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி மகிமையின் பிதா
பிதாவானவர் விரும்புகிறார். 24ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாய் இருக்கிறார்கள் அல்ல, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். உண்மை கிறிஸ்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே ஒரே மகிமையின் பிதாவாக ஏற்றுக்கொண்டதினால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால், இருந்து கொண்டிருக்கிறபடியினால், நாங்கள் எந்த சந்ததியில் பிறந்திருக்கிறோம் என்று ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது நீங்கள் புரிந்து கொள்ளவும், நீங்கள் எந்த விசுவாசத்தை எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று அறிவிக்க வேண்டுமாய் நான் உங்களை அழைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே பிறந்ததினால், நாங்களும் இயேசு கிறிஸ்துக்கு பிறந்ததினால் தாவீதின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இதற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாங்கள் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவையே எங்கள் விசுவாச தகப்பனாகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் பரலோக பிதாவாக ஏற்றுக்கொண்டதினால், நாங்கள் அவருடைய பிள்ளைகள். நாங்கள் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரையே இமானுவேல் என்று விசுவாசிக்கிறபடியினால் நாங்கள் விசுவாச சந்ததியார். விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, வேத வசனங்களை வைத்து நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் எந்த சந்ததி என்றும் நீங்கள் எந்த சந்ததியார் என்றும். இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய மன கண்களை திறந்து அவர்களுக்கு நீரே சர்வ வல்லமை உள்ள பிதாவென்று உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் இந்த வேளையில் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருங்கால சந்ததியும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.